இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். டத்தோஸ்ரீ சரவணன் மீது நாளை ஊழல் குற்றச்சாட்டு, என்னை சிக்க வைக்க சதி என மறுப்பு. முன்னாள் மனிதவள அமைச்சரும் மைகாவின் தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ சரவணன் மீது நாளை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்படவுள்ளது. இதனை உறுதிப்படுத்திய டத்தோஸ்ரீ சரவணன் தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தம்மை சிக்க வைக்கும் முயற்சி நடைபெறுவதாகவும் குற்றஞ்சாட்டினார். 2020 மார்ச் முதல் 2022 நவம்பர் வரை மனிதவள அமைச்சராக இருந்த காலத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆட்சேர்ப்பில் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டதாக சரவணன் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொண்ட முதலாளிகள் மத்தியப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர் மேலாண்மை முறையின் மூலம் விண்ணப்பிக்க உத்தரவிடப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து 1 சென்ட் கூட தாம் பெறவில்லை என்றும் அவர் கூறினார். 2022 கைது செய்யப்பட்ட ஒருவரை தம்முடன் தொடர்புபடுத்தும் வகையில் சத்தியப்பிரமாண வாக்குமூலம் அளிக்கும்படி வற்புறுத்தப்பட்டதாகவும் சரவணன் குற்றஞ்சாட்டினார். நீதித்துறை மீது முழு நம்பிக்கை இருப்பதாக கூறிய சரவணன் இறுதியில் உண்மை வெல்லும் என்ற நம்பிக்கையையும் தெரிவித்தார். மலேசியாவில் உள்ள 5000 மியான்மர் நாட்டினரை தன்னார்வ அடிப்படையில் தாயகத்திற்கு அனுப்பும் திட்டத்தின் முதல் கட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் முதல் கட்டமாக 1476 மியான்மர் நாட்டினர் வரும் செப்டம்பர் 29ஆம் தேதி தாயகம் அனுப்பப்பட உள்ளனர். அவர்கள் மியான்மர் அரசாங்கத்தால் அடையாளம் காணப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள குடிநுழைவு தடுப்பு முகாம்களில் 10,388 மியான்மர் நாட்டினர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் அனைவரும் அகதிகள் என கருத முடியாது என்றும் உள்துறை அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே குறிப்பாக ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்த 4008 மியான்மர் நாட்டினர் இந்த ஆண்டு அகதிகள் பதிவு ஆவண திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட உள்ளனர். முதல்கட்ட திருப்பி அனுப்பும் நடவடிக்கைக்கு மியான்மர் கடற்படையின் 2 போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு மருத்துவ கப்பல் பயன்படுத்தப்பட உள்ளது. நேபாளத்தின் ரசுவா பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தைத் தொடர்ந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ள டீம்லோ என அழைக்கப்படும் 10 மலேசியர்கள் வெள்ளம் தாக்கியபோது பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்திருக்கலாம் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அந்த 10 பேரின் பயணத்தை ஏற்பாடு செய்த பயண நிறுவனத்திடமிருந்து தாம் இந்த தகவலை பெற்றதாக மலேசிய பொழுதுபோக்கு மன்ற தலைவர் முகமது நூர் அஸ்ருல் சே கூறினார். அந்த 10 பேரும் காட்மண்டுவிலிருந்து நேபாளம் தீபத் எல்லையை நோக்கி 2 4 சக்கர வாகனங்களில் பயணித்ததாகவும் அவர்கள் சென்ற பாதை பள்ளத்தாக்கு வழியாக இருந்ததால் வெள்ள நீர் பெருக்கில் சிக்கியிருக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது அவர்கள் நேபாளம் தீபத் எல்லையிலிருந்து இன்னும் 81 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாக கூறப்படுகிறது. எனினும் காலை 9 அல்லது 10 மணிக்கு வெள்ள நீர் பெருக்கெடுப்பதற்கு முன்பாக அவர்கள் எல்லையை கடந்திருந்தால் பாதுகாப்பாக இருக்கக்கூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாயமான மலேசியர்களை தேடும் மற்றும் மீட்கும் நடவடிக்கைகளை நேபாள அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. எனினும் அப்பகுதியின் அபாயகரமான நில அமைப்பு மீட்பு பணிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட ஓப்ஸ் காலி மெகா அதிரடி நடவடிக்கையில் கிட்டத்தட்ட 11 கோடியே 90 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 99 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக புக்கிடமான் போலீஸ் தலைமையகத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறை இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி அசான் பஸ்ரி தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 19 முதல் 23 வரை நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் 10 மாநிலங்களில் உள்ள 45 சுரங்கப் பகுதிகள் சோதனையிடப்பட்டதாக அவர் கூறினார். இதில் 24 இடங்கள் சட்டவிரோதமாக இயங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சபாவில் அதிகபட்சமாக 14 சட்டவிரோத சுரங்கங்களும், சரவாக்கில் 7 மற்றும் கிளாந்தானில் 3 சுரங்கங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் 55 வாகனங்கள், 87 கனரக இயந்திரங்கள் மற்றும் 194 சுரங்க உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 61 மலேசியர்கள் மற்றும் 38 ஆவணங்களற்ற வெளிநாட்டவர்கள் உட்பட 99 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இன்று புக்கிடமான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் முகமது யூஸ்ரி கூறினார். Dan sebanyak 55 buah kenderaan telah dirampas yang menilai sebanyak hampir 14 juta ringgit Malaysia.
Sebanyak 87 buah jentera berat telah dirampas yang membawa nilai sebanyak hampir 34.7 juta ringgit dan lalih rampasan melibatkan 194 pelbagai unit peralatan melombong yang membawa nilai hampir 44.3 juta ringgit Malaysia. சட்டவிரோத சுரங்கங்களுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் 32 தனிநபர்கள் மற்றும் 21 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் விவரங்கள் வரி ஏய்ப்பு மற்றும் அரசின் வருவாய் இழப்பு தொடர்பான விசாரணைக்காக வருமான வரி வாரியமான LHDN-இடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆட்சி அமைப்பதற்காக கூட்டணி கட்சிகளை அளவுக்கு அதிகமாக நம்பிய முந்தைய அனுபவங்களிலிருந்து பகத்தான் ஹரப்பான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஜாசிகா சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் வலியுறுத்தியுள்ளார். கொத்தகுமனிங் சட்டமன்ற உறுப்பினரான அவர் கூறுகையில், பிற கட்சிகளை அதிகம் சார்ந்திருந்தால் எதிர்காலத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் என்றும் தேவைப்படும் நேரத்தில் கூட்டணி கட்சிகள் தங்களது ஆதரவை திரும்பப் பெறும் நிலை ஏற்படக்கூடும் என்றும் எச்சரித்தார். நெகிரி சம்பிலான் மந்திரி பொசார் அமினுடின் ஹருனுக்கு பாரிசான் நேஷனல் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை விலக்கியதையும் பின்னர் நடைபெற்ற மாநில தேர்தலில் பகத்தான் ஹரப்பான் தோல்வியடைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் முதல் பகத்தான் ஹரப்பான் அரசாங்கத்திடமிருந்து பிர்சத்து விலகிய ஷெரட்டன் நகர்வு சம்பவத்தையும் நினைவு கூர்ந்தார். தற்போது மத்திய அரசாங்கத்தில் பாரிசான் நேஷனலும் பகத்தான் ஹரப்பானும் இணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் சொந்த பலத்தை வலுப்படுத்துவதிலேயே பகத்தான் ஹரப்பான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரகாஷ் சம்புநாதன் தெரிவித்தார். நெகிரி சம்பிலான் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலத்துக்காக வழங்கப்பட்ட தொகுதி ஒதுக்கீடு பணத்தை திருப்பி அளிக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறுபரிசீலனை செய்யுமாறு பகத்தான் ஹரப்பான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். நெகிரி சம்பிலான் மாநில ஜாசிகா தலைவரும் நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான ஜே அருள்குமார் கூறுகையில், இந்த நிதி பொதுமக்கள் நலனுக்காக பள்ளிகள், சங்கங்கள், ருக்குன் தங்க அமைப்புகள் மற்றும் கிராம வளர்ச்சி பாதுகாப்பு குழுக்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். பகத்தான் ஹரப்பானின் 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் லாபு மற்றும் பாரோய் தொகுதி ஒருங்கிணைப்பாளர்களும் தலா 1,74,000 ரிங்கெட் மற்றும் 1,50,000 ரிங்கெட் திருப்பி செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பணம் மாதந்தோறும் அல்ல 3 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுவதாக கூறிய அருள்குமார், செலவின அறிக்கைகள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பயன்படுத்தப்படாத மீதி பணம் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மலக்கா மாநில ஆளுநர் துன் டத்தோஸ்ரீ டாக்டர் ஹஜி முகமது அலி பின் முகமது ருஸ்தாம் அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு குளோபல் ஃபாஸ்ட் செக்யூரிட்டி சென்ட்ரியன் பர்ஹாட் மற்றும் DPP ட்ரேடிங் சென்ட்ரியன் பர்ஹாட் நிறுவனங்களின் இயக்குநரான டத்தோ டாக்டர் விஸ்வநாதன் என்ற விஸ்வா தகப்பனார் பெயர் ஆனந்தன் அவர்களுக்கு DPSM எனும் டத்தோ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் சஆஸ் காமாட்டில் பிறந்த டத்தோ டாக்டர் விஸ்வநாதன் தமிழ் பள்ளியில் தனது கல்வி பயணத்தை தொடங்கி பின்னர் மேற்கல்வியை தொடர்ந்து வெற்றிகரமாக முடித்தார். ஆரம்ப காலத்தில் காப்புறுதி நிறுவன முகவராக பணியாற்றிய அவர் தனது கடின உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் பின்னர் சொந்தமாக ஒரு பாதுகாவலர் சேவை நிறுவனத்தை தொடங்கினார். தொடக்க காலத்தில் வெறும் 40 ஊழியர்களுடன் இயங்கத் தொடங்கிய அந்த நிறுவனம் இன்று 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வெற்றிகரமான நிறுவனமாக உயர்ந்துள்ளது. தொழில் வெற்றியுடன் சமூக பொறுப்பையும் மறக்காத டத்தோ டாக்டர் விஸ்வநாதன் பல தமிழ் பள்ளிகள் மற்றும் மாணவர்களுக்கு நன்கொடைகள் வழங்கி உதவிக்கரம் நீட்டியுள்ளார். ஆலயங்களுக்கும் ஆதரவற்ற இல்லங்களுக்கும் தொடர்ந்து பல்வேறு நிதி மற்றும் நல உதவிகளை வழங்கி வருகிறார். அவரது இந்த மகத்தான வெற்றி பயணத்தில் அன்பு துணைவியார் டத்தின் புனிதா மற்றும் பிள்ளைகள் உறுதுணையாக இருந்து பக்கபலமாக விளங்கி வருகின்றனர். உழைப்பால் உயர்ந்து பலருக்கும் வாழ்வாதாரம் வழங்கி சமூக சேவையிலும் தம்மை அர்ப்பணித்துள்ள டத்தோ டாக்டர் விஸ்வநாதன் அவர்களின் சாதனை பயணம் தொடரும் நிலையில் அவருக்கு DPSM எனும் உயரிய அந்தஸ்தை தாங்கிய டத்தோ விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. பேரா மாநில இந்தியர்கள் ஜாசிகாவிற்கும் பகத்தான் ஹரப்பானுக்கும் தொடர்ந்து தங்களின் ஆதரவை வழங்கி வருவதால் இந்திய சமுதாயத்தின் நலன் சார்ந்த விவகாரங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று தொலுகின்தான் பாசேர் பிடாமார் சட்டமன்ற உறுப்பினர் ஊ கால்யோங் உறுதியளித்தார். பேரா மாநிலத்தில் இந்தியர்களுக்கு 10 லட்சமோ 20 லட்சமோ அல்லது 30 லட்சமோ ஒதுக்கீடு செய்யப்படவில்லை.
மாறாக 60 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ஊ கால்யோங் தெரிவித்தார். அண்மையில் தெலுக்கின்தான் 2.5 மைல் கம்போங் பஞ்சார் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலுக்கு வருகை புரிந்த ஊ கால்யோங் ஆலய வளர்ச்சிக்கு 30,000 ரிங்கிட் மானியத்தை ஆலய பொறுப்பாளர்களிடம் வழங்கிய பின்னர் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு கூறினார். 6 juta untuk masyarakat India. Ini cuma berlaku waktu DAP dalam kerajaan. Saya nak bagi jabaran di sini. YB Nga dan saya, kita DAP, kita Pakatan Harapan, kita memang selalu mempertahankan masyarakat India. Sebab kami tahu masyarakat India lah yang sokong kami selama ini. பகத்தான் ஹரப்பான் கூட்டணியில் ஜாசேகா இருப்பதால் இவை அனைத்தும் சாத்தியமாகிறது என்ற ஊ கால்யோங் தாமும் தெலுக்கின்தான் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ngா கோமெங்கும் இவ்வட்டாரத்தில் இந்தியர்களின் நலன் சார்ந்த விவகாரங்கள் தொடர்ந்து தற்காக்கப்படும் என்று உறுதியளித்தார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் கேலாயே டெர்மினல் 2இல் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு விமானத்தின் சக்கர பகுதியிலிருந்து இன்று காலை மீட்கப்பட்ட அடையாளம் தெரியாத ஆடவரின் சடலம் ஏற்கனவே அழுகத் தொடங்கிய நிலையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விமான நிலைய நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையத்திடமிருந்து காலை சுமார் 7 மணியளவில் தகவல் கிடைத்ததாக கேலாயே மாவட்ட போலீஸ் தலைவர் எம் ரவி கூறினார். விமானத்தின் வலது பக்க சக்கரத்தை உள்வாங்கும் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது முகம் கீழ் நோக்கிய நிலையில் ஒருவர் இறந்து கிடந்ததாக அவர் தெரிவித்தார். உடல் அமைப்பின் அடிப்படையில் உயிரிழந்தவர் 17 முதல் 25 வயதிற்குட்பட்டவர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அவரது உடலில் வெளிப்படையான காயங்கள் எதுவும் காணப்படவில்லை. அவர் வெள்ளை நிற ஹூடி, நீல நிற ஜீன்ஸ், பழுப்பு நிற தோல் பெல்ட் மற்றும் கருப்பு நிற விளையாட்டு காலணிகளை அணிந்திருந்தார். உடன் அடையாள ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. சடலம் உடல் கூறு பரிசோதனைக்காக சிர்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என்று எம் ரவி தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து 55 மலேசியர்களை இதுவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அசான் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த எண்ணிக்கை நேபாள அதிகாரிகளால் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த தகவல் பயண முகவர்களிடமிருந்து கிடைத்ததாகவும் காட்மண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் பெயர் பட்டியலை திரட்டி சரிபார்த்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அவர்களை தொடர்பு கொள்ள முயன்றும் பதில் கிடைக்காததால் காணாமல் போனோர் பட்டியலில் அவர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் நேபாள பாதுகாப்பு படையினர் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் முகமது அசான் கூறினார். வெள்ளத்தால் சாலைகள் துண்டிக்கப்பட்டு பாலங்கள் அழிந்துள்ளதால் மீட்புப் பணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் லம்பாபந்தாய் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் 11வது மாடியிலிருந்து கீழே விழுந்த 24 வயது இளைஞர் உயிரிழந்தார். வீட்டில் அந்த இளைஞர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக கூறி அவரது தாயார் நேற்றிரவு 10:57 மணியளவில் போலீசாரிடம் உதவி கோரினார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது இளைஞர் தப்பி சென்று கட்டிடத்தின் விளிம்பு பகுதிக்கு சென்றுள்ளார். பின்னர் 11வது மாடியிலிருந்து 10வது மாடிக்கு கீழிறங்க முயன்றபோது தவறி விழுந்ததாக பிரிக்ஃபீல்ட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஊ சாங் ஹுக் தெரிவித்தார். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததை பல்கலைக்கழக மலாயா மருத்துவ மைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கிடா சி கம்போங் தஞ்சோங் சித்தார் பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்தில் புதைந்திருந்த பழைய 2 மோட்டார் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவை பாதுகாப்பாக வெடிக்க செய்து அழிக்கப்பட்டன. தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த அதன் உரிமையாளர் முதலில் வெடிகுண்டை போன்ற ஒரு பொருளை கண்டதும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் என சிக் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷம்சூரி சமான் தெரிவித்தார். போலீசாரின் விசாரணையில் அது 60 மில்லிமீட்டர் அளவிலான பழைய மோட்டார் வகை வெடிக்காத குண்டு என தெரியவந்தது. பின்னர் வெடிகுண்டு அழிப்பு பிரிவினர் மெட்டல் டிடெக்டரை பயன்படுத்தி நடத்திய சோதனையில் அருகிலேயே மேலும் 81 மில்லிமீட்டர் மோட்டார் குண்டு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. 2 குண்டுகளும் நேற்று பிற்பகல் 2 கட்டங்களாக பாதுகாப்பாக வெடிக்க செய்து அழிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையின் போது எந்த அசம்பாவிதமோ சொத்து சேதமோ ஏற்படவில்லை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.